வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இந்த தடவையும் நம்ம பார்த்திங்கன்னா மஞ்சக்கிழங்கு சூப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோங்க. பொங்கல் எல்லாம் முடிஞ்சது, 2 நாள் ஆச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் வேலையெல்லாம் இருந்ததுனால நான் க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுட்டேன். அந்த மண்ணெல்லாம் தூசி எல்லாம் அப்படியே ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, இது போல் பக்கெட்டில் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சோன்னா இந்த களிமண், அந்த மண், தூசி எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ப்ரஷ் வச்சு இது போல் தேய்ச்சோன்னா இந்த மண்ணெல்லாம் வந்துடுங்க, ஈஸியாகவே வந்துடும். இந்த தோலெல்லாம் பார்த்திங்கனாலும் ஈஸியாக இது போல் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கையோடு இது பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம மஞ்சள் பொடிக்கு அவிச்சு காய வச்சு பொடி பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ இந்த வேலை வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாயிடும். இது போல் இந்த தோலெல்லாம் துருத்திட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தோல், இந்த சின்ன சின்ன வேர், இது எல்லாமே இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்க பழைய டூத் ப்ரஷ் வச்சு இது போல் தேய்ச்சி விட்டுட்டு பாருங்கள், இந்த பக்கெட்டில் போட்டு வச்சுட்டோம். இது ஒரு தடவை அலசிட்டு இங்கே பாருங்கள், இது போல் காய வச்சுருக்கோம். இது வேலை முடிஞ்சதுக்கப்புறமா இதை அவிச்சு பவுட்ரு பண்ணணும். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ தான் மேக் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி இது போல் வச்சிட்ருக்கோம். இதை வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தது அவிச்சு எப்படி பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம ப்ரஷ் போட்டு நல்லா கழுவணும் இல்லைங்களா. ஏன் ப்ரஷ் போட்டேன்னா, கொஞ்சம் மண்ணெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம மஞ்சள் பொடி அரைக்கும் போது மண்ணெல்லாம் சேர்ந்து வந்துடும். அதனால தான் நம்ம ப்ரஷ் போட்டு கழுவுனது. பாருங்க, 5 கிலோ அளவுக்கு இந்த தடவை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைமும் நம்ம மஞ்சள் பொடி செய்யறது எப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 4.5 kgs நினைக்கிறேன், 4 கிலோ 4.5 கிலோ போல ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த தடவை நம்ம 5 கிலோனா 5.5 கிலோ போல வந்து நான் ஒரு 1/2 கிலோ ஊறுகாய் போடுறதுக்காக எடுத்துட்டேங்க. அதனால 5 கிலோ கிழங்கு இங்க வச்சிருக்கேன். இப்போ கிளீன் பண்ணியாச்சு. இதை அவிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா அவிக்கிறதுக்காக நான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். லாஸ்ட் டைம் நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருந்தோம். அது போல பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தினாலே போதுமானது. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம். இதுல நம்ம எதுவும் சேர்க்க கிடையாது. இப்போ கிழங்கு தான் சேர்க்க போறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இதுல கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த மஞ்சள் கிழங்க சேர்த்திடலாங்க. இதுல பொதுவா கொஞ்சம் சாணம் சேர்க்கணும்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் ஏன் சாணம் சேர்க்கலன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மாடு புல்லு அது மாதிரி எல்லாம் சாப்பிடும். இப்போ இருக்கிற மாடு சப்பாத்தி, தோசைன்னு எல்லாம் சாப்பிட்டு தப்பா சாணம் போட்டு வைக்குது. எங்க ஏரியால கிராமமா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஆர்கானிக்கா கிடைக்கும் சாணம் எல்லாம். நம்ம ஏரியால வர்ற மாடெல்லாம் பாத்தீங்கன்னா தோசை, மீந்து போன இட்லி எல்லாத்தையும் விட்டு வைக்க மாட்டேது. பத்தாதிக்கு பேப்பர் எல்லாம் சாப்பிட்டு வைக்குது. அதனாலதான் நம்ம சாணம் சேர்க்கல. ஆனா பொதுவா வந்து கொஞ்சமா துளியூண்டு சாணம் சேர்ப்பாங்க தான். சாணம் சேர்க்காட்டி ஒன்றும் தப்பும் கிடையாது. இல்லை உங்களுக்கு ஆர்கானிக்கா கிடைக்குது அப்படின்னா நாட்டு மாட்டோட சாணம், அது வெறும் அந்த தவிடு புல்லு அதை என்ன சாப்பிடுமோ அது சாப்பிட்டு நல்ல ஆர்கானிக்கான சாணமா இருந்ததுன்னா ஒரு சின்ன அளவு, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ரொம்ப அதிகமாலாம் சேர்த்திட வேணாம், ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்தா போதும். கொஞ்சமா எடுத்துட்டு இருக்க டைம் இல்லை, கொட்டிடுறேன். இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. உங்ககிட்ட கம்மியான குவான்டிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க இட்லி பாத்திரத்துல கூட கொஞ்சமா இதே போல தண்ணி சேர்த்து இது போல கிழங்கு வச்சு அவிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் போல அவிச்சு எடுத்துக்கலாம். இது குவான்டிட்டி கம்மியா இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் போல, ஒரு 10 நிமிஷம் போல நீங்க பண்ணா போதும். இது வந்து 5 கிலோ இருக்கிறதுனால நான் ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷமா வேக்காடு கொடுத்து எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கோம். இப்போ இந்த கிழங்கெல்லாம் எடுத்து கொஞ்சமா அப்படியே ஆற விட்டுட்டு பொடியா கட் பண்ணிக்கலாங்க. இல்ல நீங்க முழுசா காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைக்கிறதா இருந்தா அரைச்சிக்கலாம். நான் எப்பவுமே என்னோட மிக்சர் ஜார்ல தான் அரைப்பேன். நான் பாத்தீங்கன்னா பொடியை கட் பண்ணிட்டு தான் இது போல செய்வேன். பொடியை கட் பண்ணிட்டு காய வைக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா இது போல சன்னமா கட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க எந்த அளவுக்கு தின்னா கட் பண்றோம்னு. ஏன் இது போல கட் பண்றேன் அப்படின்னா, நமக்கு சீக்கிரமா காஞ்சிடும். பாத்தீங்கன்னா நம்ம இந்த திக்னஸ்ல தாங்க கட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சன்னமா, இந்த சிப்ஸுக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு சன்னமா தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். இது போல கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல வெயிலா இருந்துச்சுன்னா ஒரே நாள்ல கூட காஞ்சிடும். ஒரு 2 நாள்ல நம்ம அரவு பண்ணிடலாம். நம்ம மிக்சியில அரைக்கிறதா இருந்தது அப்படின்னா, நீங்க மிஷின்ல குடுக்கறதா இருந்தது
அப்படின்னா நீங்க முழுசா கூட காய போட்டுக்கலாம். முழுசா காய போடும் போது என்ன ஆகும்னா காயறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதனால நான் பொதுவாக இப்படிதான் செய்வேன். இது போல சன்னமா கட் பண்ணும்போது நம்ம மிக்சர் ஜார்ல அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம விளம்பரத்துல எல்லாம் காட்டுற மாதிரி முழு மஞ்சள் எல்லாம் போட்டு அரைச்சோன்னா பிளேடு எகிரிடுங்க. அதனால உங்ககிட்ட சிப்ஸ் சீவறதுக்கு அந்த சீவல் இருந்துச்சுன்னா நீங்க அதுல கூட வச்சு சீவிக்கலாம். இதே போல எல்லா கிழங்கையும் சீவிட்டு வெயில வைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ மஞ்சள் கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா சன்னமா சிப்ஸ் சீவலாட்ட சீவி 2 நாள் நல்ல வெயில்ல காய வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு காஞ்சிருக்குங்க. எதுக்காக இது போல் சிப்ஸ் போல் சீவி இருக்கோம்னா நம்ம நார்மல் மிக்சர் ஜார்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக அடிக்க முடியும். பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். காய வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா 1 2 நல்லாவே உடஞ்சிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு சவுண்ட் எப்படி மைக் கிட்ட வச்சு கேட்டால் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சிப்ஸ் மாதிரி காஞ்சிருக்கு. இப்போ இதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பவுடரை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே நம்ம மிக்சர் ஜாரை பார்த்தீங்கன்னா வெயிலில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கோம். இது சுத்தமாக ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நீங்கள் என்னதான் தொடச்சிங்கன்னாலும் ஜாரை வச்சுட்டு பல்ஸ் மோடில் திருப்பினீங்கன்னா ஈரம் மீதி இருக்கிற ஈரம் எல்லாம் தெரிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் திரும்பவும் டவல் போட்டு தொடச்சிட்டு வெயிலில் ஒரு 5 நிமிஷம் வையுங்க. இது கம்பல்சரி இதை ஃபாலோ பண்ணும். ஏன்னா கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கட்டு நம்ம செஞ்சது வீணாக போயிடும். அதனால இதை நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருக்கு இல்லைங்களா. இப்போ இதை மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். பயப்படவே வேணாம். ஏன்னா நம்ம சிப்ஸ் மாதிரி சீவலாட்டதான் சீவி இருக்கோம். ஜார் ஒன்றும் ஆகாது. நீங்கள் முழு கிழங்கா போட்டிங்கன்னா தான் பிளேடு வந்து அடி வாங்கும். அதனால இது போல் செய்கிறது ஒன்றுமே ஆகாது. இப்போ மஞ்சள் கிழங்கு ஜாரில் போட்டிருக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முக்கால்வாசியில் ஜாரில் மஞ்சள் கிழங்கு போடக்கூடாது. ஒரு 1/4 அளவுக்கு போட்டு அரைச்சா போதும். ஏன்னா பவுடர் ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரைஸ் ஆகும். அதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். நம்ம ஃபுல்லாக டம்ப் அடித்து நம்ம அரைச்சோம்னா ஜார் ரொம்ப சீக்கிரம் சூடாயிடும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் மொத்தமாக ஓட்ட போகிறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா தான் அரைக்க போறேன். இப்போ அரைச்சிட்டு வரலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது போல ரவை பதத்துல ஆயிருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஏன்னா இப்போ சூடா இருக்கும். அதனால இது ஆறட்டும். ஸோ இது ஆறுனதுக்கு அப்புறமா திரும்பவும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக ஆகிற வரைக்கும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மிக்சி சூடாகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இது போல் ஆற விட்டு அடிக்கிறேன். ஓவராக ஒட்டுக்கா ஃபைனாக அரைச்சோன்னா மிக்சி ஜாரும் மிக்சியும் சூடாயிடும். அதனால இப்போ அடுத்த பேட்ச் அரைச்சிட்டு வரலாங்க. இது மொத்தத்தையும் நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ ரவை பதத்துக்கு அரைப்பட்டிருக்குங்க. பார்த்தீங்கன்னா மஞ்சளும் சூடாக இருக்குது. சேம் டைம் ஜாரும் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குது. இதனால தான் கொஞ்சம் கம்மியாக போடணும்னு சொன்னது. இப்போ வந்து இது ஆறுனதும் திரும்பவும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இது போல் ஜல்லடையில் வச்சு நம்ம ஜல்லிச்சோன்னா ஃபைன் பவுடர் கீழே விழுந்துடும். மேலே சின்ன சின்ன குருணையாக இருக்கிறதெல்லாம் மேலே நின்றுடும். பார்த்தீங்கன்னா நல்ல கோதுமை மாவு சல்லிப்போம் இல்லைங்களா. நல்ல சன்னமாக கண் இருக்கிற இது போல் சல்லடையை எடுத்து சல்லிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 3 டைம் இது போல் போட்டு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேங்க. ஏப்பா இவ்வளோ நேரமா பண்ணிட்டு இருக்கே இன்னும் முடியலையா? பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்ட் போட்டு சல்லிச்சிட்டு இருக்கேன். பாருங்க சல்லிச்சதெல்லாம் இங்க தனியா போட்டுட்டு இருக்கேன். இது சூடு ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த தடவை போடணும். நம்ம இது போல சல்லிச்சு நல்லா ஆற விட்டு அரைச்சாதான் நமக்கு நல்ல நைஸான பவுடரா கிடைக்கும். சூட்டுலயே போட்டுட்டு இருந்தோம்னா ஜார் வீணா போயிடும். நமக்கு இந்த அளவுக்கு ஃபைனா கிடைக்காது. சல்லிச்சு போட்டு இது பார்த்தீங்கன்னா ரவையில இருந்து இனி அடுத்த ஸ்டேஜுக்கு நறுன்னு இருக்கு. இது ஆறுனதுக்கு அப்புறமா திரும்பவும் போட்டு அரைப்பேன். ஏப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, நீ மாவு மில்ல கொடுத்து அரைச்சிடலாமே. கொடுக்கலாம். ஒரு சில மாவு மில்லுல பாத்தீங்கன்னா மஞ்சள் கிழங்குக்குன்னு தனியா மிஷின் போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு சில ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா கரம் மசாலா மிளகாய் பொடி எல்லாம் ஒரே இதுலதான் அரைப்பாங்க. இது வந்து நான் குழம்பு சாம்பாருக்கும் எடுத்துக்குவேன், சமையலுக்கும் எடுத்துக்குவேன். சேம் டைம் முகத்துக்கு போடுறதுக்கும் உடம்புக்கு போடுறதுக்கும் எடுத்துக்குவேன் குழந்தைகளுக்கு. அப்ப வந்து நமக்கு அந்த காரம் எல்லாம் இறங்கிடும்ல மஞ்சள் பொடியில. அதனால இது போல நான் மிக்சியில அரைச்சுக்கிறேன்.
இப்போ வெறும் மஞ்சக்கிழங்குக்குன்னு மிஷின் இருக்கு உங்க ஏரியால அப்படின்னா நீங்க வந்து தாராளமா மிஷின்ல கொடுத்து அரைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா நைஸா அரைச்சி வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா கப்பி எடுத்து வச்சிருக்கோம். ஆக்சுவலா இதுவும் திரும்ப ஜார்ல போட்டோம்னா இன்னும் ஃபைன் ஆகும். சின்ன ஸ்பைஸ் ஜார் இருக்கு இல்லைங்களா, அதுல போட்டோம்னா இன்னும் நல்லாவே ஃபைன் ஆகும். ஆனா இங்க நம்ம கப்பி எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து நான் சாம்பார் பொடி அரைக்கும் போது சேர்த்திக்குவேன். ரெண்டாவது ஃபேஸ் பேக்கு ஸ்க்ரப்பா யூஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க. அதுக்காக நான் இப்படியே விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்பைஸ் ஜார் சின்ன ஜார் இருக்கும் இல்லைங்களா, அதுல போட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா இன்னுமே ஃபைனா வந்துடும். இதுல முக்கியமா சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸி ஜார் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். ஒன்று, ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, மிக்சர் ஜார்ல காவாசி போட்டு அரைங்க, ஃபுல்லா டம்ப் அடிக்காதீங்க. மூணாவது, ஜார் ஓவரா சூடாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓரங்கள் எல்லாம் வேர்த்து விட்டுரும். அப்புறம் பொடி பார்த்தீங்கன்னா நல்ல நைஸான பொடியில கீழே போய் கட்டி கட்டியா தங்கிக்கும். அதனாலதான் நான் சொன்னது நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கோங்கன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு நல்லா மிக்சியும் ஆறட்டும் பொடியும் ஆறட்டும், திரும்பவும் போட்டு அரைச்சு திரும்பவும் மிக்சியும் ஆறட்டும் பின்ன பொடியும் ஆறட்டும். இது போல ஆற வச்சு அடிக்கும் போது பவுடர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனா கிடைக்கும் நமக்கு. அதுக்கு அடுத்த முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சல்லடையில சலிக்கும் போது இந்த மாதிரி கப்ல பாருங்க, இது ஆக்சுவலா ஹாஃப் கப் மெஷர்மெண்ட் கப்பு, இதுலயுமே நான் பாதி தாங்க எடுத்து சல்லடையில போட்டு சலிச்சிருக்கேன். நம்ம கோதுமை மாவு சல்லிக்கிற மாதிரி 1 கப் 1.5 கப் அளவுக்கு மொத்தமா சல்லடையில போட்டுட்டு நீங்க சல்லிச்சீங்கன்னா உருணையும் சேர்ந்து கீழே விழுந்துடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சல்லிச்சீங்கன்னா உங்களுக்கு கப்பி பாத்தீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம். இதெல்லாம் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் தாண்டி நான் மெனக்கடலை, நான் மிஷின்ல கொடுத்து அரைச்சிக்கிறேன் அப்படின்னா தாராளமா அரைங்க. ஆனா அது மஞ்சள் பொடி அரைக்கிற மிஷினா பார்த்து அரைங்க. அதுலயே மிளகா பொடி சாம்பார் பொடி அரைச்சதுக்கு அப்புறம் நீங்க அரைக்க வேணாம். இல்லாட்டி உங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம ஃபேஸ்ல யூஸ் பண்ண முடியாது. இல்ல நீங்க சமையலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க ஓகே அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது நான் சொன்னது போல இந்த கப்பி பாத்தீங்கன்னா நீங்க சாம்பார் தூள் அரைக்கும் போது சேர்த்திக்கலாம். ஃபேஸ் பேக்குக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த மஞ்சள் கிழங்கு பாத்தீங்கன்னா நான் வீட்லயே ஹார்வெஸ்ட் பண்ணி பின்ன வேக வச்சு காய வச்சு அரைச்சு எடுத்திருக்கேன் என்னோட கைப்பட. உங்களுக்கு விளைவிக்க முடியல அப்படின்னா நீங்க வெளியில கூட மஞ்சள் கிழங்கு பொங்கல் டைம்ல நமக்கு ஈஸியா அவைலபிளா இருக்கும், அது மாதிரி கூட நீங்க வாங்கி அரைச்சிக்கலாங்க. ஆனா இது போல சுத்தமா நம்ம வீட்டில் செய்யும் போது ரொம்பவே ஹெல்த்தும் ஆர்கானிக்காவும் இருக்கும். இது ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்கு, அதனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மஞ்சள் கிழங்குல எடுத்த மஞ்சள் பொடி வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். Thank you.